வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆப்டிடியூடில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பற்றி தான் வந்து இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடுத்து இன்றைக்கி வந்து 38th சம் வந்து என்ன இருக்குது அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்க்கலாம். எ பேக் கண்டெயின் ரெட், green and pink tokens. The ratio between red and green tokens was 15:32. While the ratio between pink and red tokens was 18:25. What was the ratio between green and pink tokens? இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஒரு பேக் வந்துருக்கு. அந்த பேக்கில் வந்து பார்த்தோன்னா ரெட், க்ரீன், பிங்க் கலரில் டோக்கன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ரெட் கலரில், க்ரீன் கலரில், பிங்க் கலரில் 3 கலரில் டோக்கன்ஸ் வந்து அந்த ஒரு பேக்கில் வந்து வச்சுருக்காங்க. அப்போ அந்த ரெட் கலர் அண்டு க்ரீன் கலர் டோக்கன்ஸோட ரேஷியோ வந்து அந்த பேக்கில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 15:32 அப்படின்ற ரேஷியோவில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அதே மாதிரி பிங்க் கலர் டோக்கனும் ரெட் கலர் டோக்கனும் எந்த ரேஷியோவில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா 18:25 அப்படின்ற இந்த ரேஷியோவில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. நம்மளை என்ன வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, க்ரீன் கலர் அண்ட் பிங்க் கலர் டோக்கனோட ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு கிவனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரெட் அண்ட் க்ரீன் கலர் டோக்கன்ஸ் வந்து 15:32 ரேஷியோவில், பிங்க் அண்ட் ரெட் கலர் டோக்கன்ஸ் வந்து 18:22 அந்த ரேஷியோ, 18:25 அந்த ரேஷியோவில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, க்ரீன் கலர் டு பிங்க் கலர் டோக்கன்ஸோட ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா 2 பர்சன் இல்லைனா 2 திங்ஸு இல்லை 2 ஆல்ஃபபெட் A:B அந்த மாதிரி 2 திங்ஸ்குள்ளே இல்லை 2 ஆல்ஃபபெட்குள்ளே 2 பர்சன்ஸ்குள்ளே நடந்த அந்த ரேஷியோ தான் இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ பார்க்க போகிற இந்த சம்ஸ்லேருந்து பார்த்தோன்னா 3 பர்சன் இல்லைனா 3 ஆல்ஃபபெட், 3 திங்ஸு, இந்த மாதிரி 3 இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா 3 திங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெட்டு, க்ரீன், பிங்க் அப்படின்னு சொல்லி 3 திங்ஸு, 3 கலரு, 3 திங்ஸ் கொடுக்கலாம். இல்லைனா வந்து 3 ஆல்ஃபபெட்ஸ் A:B:C அது ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி 3 கலந்து வந்து ரேஷியோ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லைனா பர்சன்ஸ் கொடுத்து 3 பர்சன்ஸ் வந்து கொடுத்து அதில் ரேஷியோ வந்து 2 பேருக்கு ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லலாம். இப்போ பார்க்க போகிற சம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் வந்து பார்ப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும். அது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு கிவனில் வந்து என்ன கொடுத்துருவாங்க, ரெட்டு வந்து Rன்னு எடுத்துக்கலாம், ரெட் இஸ் டு க்ரீன் வந்து G அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ ரெட் இஸ் டு க்ரீன் ரேஷியோ வந்து 15:32 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பிங்க்கு அதை Pன்னு சொல்லி எடுத்துக்கலாம், இஸ் டு ரெட்டு Rன்னு எடுத்துக்கலாம். பிங்க் இஸ் டு ரெட் ரேஷியோ வந்து என்னதுன்னா 18:25. இதுதான் வந்து இந்த ரேஷியோ. நம்மளுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய ரேஷியோ வந்து எதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, க்ரீன் G இஸ் டு பிங்க் P ஈக்குவல் டு என்ன ரேஷியோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி நம்ம வந்து ரேஷியோ கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா, இங்கே பார்த்தோன்னா இங்கே இந்த டேர்மில் R, இந்த டேர்மில் R, அதாவது 2 இதுலேயும் 2 ரேஷியோஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா 2 ஸ்டேட்மெண்ட்லேயும் நம்மளுக்கு ரெட் அப்படின்னு சொல்லி 2 ஸ்டேட்மெண்ட்லேயுமே வந்திருக்கு, 2 ரேஷியோஸ்லேயுமே வந்திருக்குது. அப்போ இங்கே ரெட்டு, அப்போ அதோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 15. அதே மாதிரி இந்த ரெட்டுக்கு வேல்யூ என்ன பார்த்தோன்னா 25. அப்போ இங்கே 2 ரெட்டு இருக்கிறனால நம்மளுக்கு என்ன வேணும், க்ரீன் இஸ் டு பிங்க் ரேஷியோ தான் நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த க்ரீன் இஸ் டு பிங்க் இந்த ரேஷியோ தான் நம்மளுக்கு வேணும். அப்போ எது வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆகணும், இந்த ஆரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு க்ரீன் இஸ் டு பிங்க் ரேஷியோ வந்து கிடச்சிரும். அப்போ இந்த ஆரையும் நம்ம வந்து இப்போ கேன்சல் பண்ணணும். அப்போ எப்படி கேன்சல் பண்ணுறது, அப்போ நான் அதை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஆருக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 15ன்ற வேல்யூ தான் ஃபஸ்ட்டு ஆருக்குரிய வேல்யூ. செகண்ட் இங்கே இருக்க ஆருக்குரிய வேல்யூ என்னது 25 வந்து இந்த ஆருக்குரிய செகண்ட் இருக்க ஆருக்குரிய வேல்யூ. அப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 2 நம்பரையும் அதாவது 15, 25, அப்போ மேலே இருக்க இந்த நம்பரை கீழே இருக்க இந்த 25ஆல் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை மேலே இருக்கக்கூடிய இந்த 15ஆல் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோன்னு வந்து புரியுதா? இந்த 2 ஆரை நம்ம வந்து கேன்சல் பண்ணணும். அப்படி கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, மேலே அதாவது இந்த 15 ஒரு ஆரோட வேல்யூ, கீழே இருக்கக்கூடிய ஆருக்கு 25 வந்து வேல்யூ. அப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மேலே இருக்கக்கூடிய நம்பரை கீழே இருக்க நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி கீழே இருக்க நம்பரை மேலே இருக்கக்கூடிய இந்த நம்பரால் வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ ரெண்டுத்துக்குமே வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பார்த்தோன்னா என்ன வருதுன்னு பார்த்தோன்னா 25 × 15. 25 × 15 போட்டால் என்ன வரும், 375 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 375 இஸ் டு 32 × 25 வந்து போட போகிறோம். அப்போ 32 × 25 போட்டோன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு, 800 அப்படின்னு சொல்லி வேல்யூ வந்து வந்திருக்கு. இப்போ மேலே இருக்கக்கூடிய நம்பரை மல்டிப்ளை பண்ணியாச்சு. அதே மாதிரி கீழே இருக்க நம்பரை வந்து 15ஆல் இப்போ மல்டிப்ளை வந்து பண்ண போகிறோம்.
ஸோ அப்போ 15 × 18 போட்டால் என்ன வரும்? ஸோ 15 × 18 போட்டால் நம்மளுக்கு வந்து 270 அப்படின்னு சொல்லி வேல்யூ வந்திருக்கு. இன்ட்டு 15 × 25 போட்டால் நம்மளுக்கு என்ன ஏற்கனவே வந்திருக்கு? 375 அப்படின்னு சொல்லி வேல்யூ வந்து கிடச்சாச்சு. இப்போ இந்த வேல்யூயும் இந்த வேல்யூயும் நம்ம வந்து மைனஸ், அதாவது கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் வந்து கிடச்சிருக்கக்கூடிய இந்த டேர்ம் என்னது? ஸோ இது என்னது? R/G P/R. இதுதான் இதோட வேல்யூ. அப்போ இந்த ஆரையும் இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ மைனஸ் கேன்சல் பண்ணோம். அதே மாதிரி இந்த ஆரையும் இங்கே இருக்கக்கூடிய ஆரோட வேல்யூ வந்து கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குது? க்ரீனுக்கு வேல்யூ வந்து 800 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. பிங்க்குக்கு வேல்யூ வந்து 270 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூ தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். க்ரீன் இஸ்டு பிங்க்கு. அப்போ ஜிக்கு வேல்யூ என்னது? 800 இஸ்டு பிங்கோட வேல்யூ 270. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு க்ரீன் தான் வந்திருக்கு. அதனால் க்ரீன் தான் வந்து ஃபஸ்ட்டு எழுதணும். இஸ்ட்டு பிங்க் வந்து ரெண்டாவது வந்து எழுதணும். கொஸ்டினில் வந்து சப்போஸ் இப்போ பிங்க் கேட்டிருந்தாங்க அப்படின்னா பிங்க் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் க்ரீன் வந்து வரும். பட் ஆனால் இப்போ நம்மளுக்கு சம்மில் க்ரீன் தான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அப்போ க்ரீன் இஸ்டு பிங்க் ரேஷியோ தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ க்ரீனோட வேல்யூ ஃபஸ்ட்டு போட்டு செகண்ட் வந்து பிங்கோட வேல்யூ வந்து போட்டுக்கணும். ஸோ இதை வந்து கேன்சல் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இந்த 0 கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா அதுக்கு மேலே வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஸோ மேலே வந்து 80 வந்து 2 டேபிள்ஸில் வந்து போகும். பட் ஆனால் 27 வந்து 2 டேபிள்ஸில் வந்து போகாது. அதே மாதிரி 3 டேபிள்ஸில் 80 வந்து போகாது, 27 வந்து போகும். ஸோ அதனால் அதுக்கு மேலே நம்ம கேன்சல் வந்து பண்ண முடியாது. அப்போ என்ன வரும்? 80 / 27 வரும். ஸோ அப்போ க்ரீன் இஸ்டு பிங்கோட ரேஷியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 80:27. ஸோ அதுதான் வந்து க்ரீன் இஸ்டு பிங்கோட ரேஷியோ வந்து இதுதான். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். The ratio of the number of marbles that Dilip and Ganesh had was 7:9, while the ratio of the number of marbles that Sheetal and Ganesh had was 7:15. Find the ratio of number of marbles available with Dilip and Sheetal. ஸோ இந்த சம்மில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா இதில் வந்து 3 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யாரை கொடுத்துருக்காங்க? 3 பர்சன்ஸ் வந்து இருக்காங்க. ஒன்று வந்து திலீப், கணேஷ், ஷீத்தல் அப்படின்னு சொல்லி 3 பேர் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ 3 பேர்கிட்டையும் மார்பிள்ஸ், அதாவது கோலி குண்டுன்னு கூட வச்சுக்கலாம் மார்பிள்ஸை. ஸோ 3 பேர்கிட்டையும் வந்து மார்பிள்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்போ திலீப்புக்கும் கணேஷுக்கும் அந்த அவங்க வச்சுருக்கக்கூடிய மார்பிளோட ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா 7:9 அப்படின்ற ரேஷியோவில் வந்து இருக்குது. திலீப்கிட்டையும் கணேஷ்கிட்டையும் அவங்க வச்சுருக்கக்கூடிய கோலிகுண்டு மார்பிள்ஸோட ரேஷியோ வந்து 7:9 அப்படின்னு வந்து இருக்குது. அதே மாதிரி ஷீத்தல் அண்ட் கணேஷோட அவங்க கையில் வச்சுருக்கக்கூடிய மார்பிள்ஸோட ரேஷியோ வந்து 7:15 சொல்லி வந்து இருக்குது. அப்போ என்ன வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா திலீப்பும் ஷீத்தலும் எத்தனை நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் வந்து ரேஷியோவில் வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ திலீப் டு ஷீத்தல் ரேஷியோ வந்து நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ கிவனில் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? திலீப் அண்ட் கணேஷோட ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க, ஷீத்தல் அண்ட் கணேஷோட ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ யாரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா திலீப் அண்ட் ஷீத்தலோட ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். திலீப் வந்து டீன்னு வச்சுக்கலாம், இஸ்டு கணேஷ் வந்து ஜீன்னு எடுத்துக்கலாம். அவங்க ரேஷியோ வந்து என்னது? 7:9. அதே மாதிரி ஷீத்தல் வந்து எஸ்ன்னு எடுத்துக்கலாம், இஸ்டு கணேஷ் வந்து ஜீன்னு போட்டுக்கிட்டோம். அவங்களோட ரேஷியோ வந்து 7:15. ஸோ அப்போ திலீப் பை கணேஷ் ஈக்குவல் டு 7/9. அதே மாதிரி ஷீத்தல் பை கணேஷ் ஈக்குவல் டு 7/15 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டோம். ஸோ நம்மளை இப்போ எதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? திலீப் பை ஷீத்தல் இந்த ரேஷியோவை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த டேர்ம்ஸில் இருந்தால் நம்ம திலீப் டு ஷீத்தல் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே 2G வந்து இருக்குது. இந்த 2G கேன்சல் ஆனால் தான் திலீப் டு ஷீத்தல் ரேஷியோ நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ இந்த 2G எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ திலீப் பை ஷீத்தல் ஈக்குவல் டு திலீப் பை கணேஷ் டிவைடட் பை ஷீத்தல் பை கணேஷ். ஸோ இப்போ போட்டோன்னா நம்மளுக்கு என்ன வரும்? திலீப் பை கணேஷ் வந்து 7/9 வரும், டிவைடட் பை ஷீத்தல் பை கணேஷ் வந்து 7/15 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கிறத அப்படியே டிவிஷனில் நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? 7/9 × 15/7. ஏன்னா இந்த 15 வந்து கீழே இருக்கிறத நம்ம மேலே வந்துடும். ஸோ அப்போ 15/7 வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து திலீப் பை ஷீத்தல்னு வந்து இருக்கும். இங்கே இந்த 7 வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் வந்து என்ன இருக்குது? 15/9 அப்படின்னு சொல்லி வந்து வரும். ஸோ இதை நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியுமா? 3 டேபிள்ஸில் பண்ணோன்னா இது வந்து 3 டைம்ஸ், இது வந்து 5 டைம். அதுக்கு மேலே நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ திலீப் பை ஷீத்தலோட ரேஷியோ வந்து என்னென்னு பார்த்தோன்னா திலீப் இஸ்டு ஷீத்தல் ஈக்குவல் டு 5:3. ஸோ இதுதான் வந்து அவங்களோட ரேஷியோ. ஸோ இதுதான் நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். இஃப் A is to B equal to 32 is to 35 and B is to C equal to 21 is to 32, then A is to C என்ன? ஸோ அப்போ என்ன கேட்டிருக்காங்க, A is to B வந்து 32 is to 35 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. B is to C வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 21 is to 32ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, A is to C வந்து என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி A is to Cயோட ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த சம்மில் வந்து என்ன நம்மளுக்கு கிவன் கொடுத்துருக்காங்க, A is to B equal to 32 is to 35, B is to C equal to 21 is to 32. அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, A is to C வந்து ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். A is to B equal to 32 is to 35, B is to C equal to 21 is to 32. ஸோ இப்போ நம்மளை A is to C வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதலாம், போன சம் போல் தான் A by B equal to 32 divide by 35ன்னு எழுதிக்கிறோம். அதே மாதிரி B is to C வந்து B by C equal to 21 divide by 32ன்னு வந்து எழுதிக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு A is to C, அதாவது A by C வந்து வேல்யூ கிடைக்கணும். இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே B இருக்குது, இங்கேயும் B இருக்குது. இந்த ரெண்டு பியும் வந்து இப்போ கேன்சல் ஆனால் தான் நம்மளுக்கு இந்த ஏயும் சியோட வேல்யூ ரேஷியோ வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ அது எப்படி வந்து கேன்சல் பண்ணலாம், A by C வந்து இந்த பக்கம் போட்டுட்டு A by C equal to A by B divided by B by C அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதுகிறோம். ஸோ இப்படி எழுதும் போது இப்போ முன்னாடி பார்த்த இந்த ரெண்டு சம் போல் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்தோன்னா இப்போ என்ன வரும், A by B இன்ட்டு இந்த C வந்து மேலே போகும், அப்போ C by Bன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், AC டிவைட் பை B ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இங்கே நம்மளுக்கு B ஸ்கொயராக வரணும், இல்லை நம்மளுக்கு வந்து B வந்து கேன்சல் ஆகணும், இந்த ரெண்டு Bயும் கேன்சல் ஆகணும். அப்போ B வந்து எங்கே வந்தால் கேன்சல் ஆகும், இந்த இடத்துல B வந்தால் தான் இங்கே வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியும். பட் ஆனால் கீழே வந்துருச்சு B. அப்போ இந்த B வந்து கேன்சல் பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, ஸோ கொஞ்சம் நம்ம வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ண போகிறோம். அது என்ன சேஞ்சஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து டிவைட் பண்ணாமல், இந்த இடத்துல நம்ம வந்து டிவைட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதை டிவைட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ண போகிறோம். ஏன் மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே டிவிஷன் வந்து பண்ணும்போது நம்மளுக்கு B ஸ்கொயர் வந்து கிடைக்கிது. நம்மளுக்கு B ஸ்கொயர் வந்து கிடைக்கக்கூடாது, அந்த பியும் கேன்சல் ஆகணும். அப்போ பியும் கேன்சல் ஆகிறதுக்கு ஒன்று நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஒன்று மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணி பார்த்தோன்னா அப்போ கேன்சல் ஆகுதா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கணும். அப்படி கேன்சல் ஆகிடுச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணணும். இல்லை டிவிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்து கேன்சல் ஆச்சுன்னா டிவிஷன் வந்து பண்ணணும். இப்போ முன்னாடி ரெண்டு சம்மில் நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது அந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து கேன்சல் ஆச்சு, அதனால் நம்ம டிவிஷன் வந்து எடுத்துக்கிட்டோம். பட் ஆனால் இந்த சம்மில் வந்து டிவிஷன் வந்து பண்ணும்போது கேன்சல் ஆகலை, மல்டிப்ளை ஆகிட்டே வந்து போகுது. ஸோ நம்மளுக்கு மல்டிப்ளை ஆகக்கூடாது, கேன்சல் ஆகணும். அதுக்காக தான் நம்ம என்ன இந்த இடத்துல பண்ண போகிறோம்னா, A by B இன்ட்டு B by C அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ண போகிறோம். அப்போ இங்கே நம்ம வந்து இப்போ கேன்சல் பண்ண முடியுமா, மல்டிப்ளை பண்ணோன்னா இப்போ இந்த பியும் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு ஏயும் சியும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அப்போ A by Cயோட வேல்யூ நம்ம ரேஷியோ வச்சு ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது போல் தான் வந்து நம்ம வந்து இந்த மூணு எப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு டிவிஷன் வரணுமா இல்லை மல்டிப்ளிகேஷன் வரணுமா அப்படின்னு சொல்லி எப்போ நம்மளுக்கு வந்து தேவைப்படுன்னு பார்த்தோன்னா, இந்த 3 பர்சன்ஸ் வச்சு இல்லை 3 ஆல்ஃபபெட்ஸ் வச்சு 3 திங்ஸ் வச்சு இந்த மாதிரி வந்து ரேஷியோ கண்டுபிடிங்க, 2 பேருக்கு ரேஷியோ வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா, அப்போ நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணுமா இல்லை டிவிஷன் பண்ணணுமா அப்படின்றத நம்ம வந்து யோசிச்சு தான் சம் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஏன்னா டிவிஷன் பண்ணால் அதை கேன்சல் ஆகணும், 2 வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடிய அந்த 2 வேல்யூ வந்து கேன்சல் ஆகணும். இல்லை மல்டிப்ளை பண்ணும்போது அந்த 2 வேல்யூ வந்து கேன்சல் ஆகணும். அப்போ எதில் வந்து கேன்சல் ஆகுது அப்படின்றத பார்த்து தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். அப்போ இந்த சம்மில் நம்மளுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் தான் அந்த வேல்யூ வந்து கேன்சல் ஆகுது. A by B இன்ட்டு B by C அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ A by Bக்கு வேல்யூ என்னது, 32 டிவைட் பை 35 இன்ட்டு B by Cக்கு வேல்யூ என்னது, 21 டிவைட் பை 32. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூ கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து என்னது, 21 டிவைட் பை 35 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கேட்கலாம், இங்கே வந்து இது ஏயோட வேல்யூ, இங்கே வந்து சியோட வேல்யூ அதில் கேன்சல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கேன்சல் ஆகிற வேல்யூவை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூ தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ. அதனால கேன்சல் ஆகிற வேல்யூவை நம்ம வந்து விட்டுறணும். அது ஏவா சியா பியா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. எந்த வேல்யூ கேன்சல் ஆகுதோ அந்த கேன்சல் ஆகக்கூடிய வேல்யூ விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போ இது இந்த 21 டிவைட் பை 35 இது வந்து எந்த டேபிளில் நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம், 7 டேபிளில் வந்து கேன்சல் பண்ணலாம். 7 5s are 35, அது வந்து 5 டைம்ஸ், இது வந்து 7 3s are 21 3.
ஸோ இதுக்கு மேலே வந்து டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்போ A/C ஈக்குவல் டு 3/5. அப்போ ரேஷியோ வந்து பார்த்தோன்னா A/Cக்கு ரேஷியோ வந்து 3:5. ஸோ இதுதான் வந்து அதோட ரேஷியோ. என்ன ஒரு சேஞ்சஸ் மட்டும் இந்த 3 ரேஷியோ வச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸ் வந்து வரும்னு பார்த்தோன்னா டிவிஷன் பண்ணுமா மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமா அப்படின்றத நம்ம வந்து யோசிச்சு தான் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த அடுத்தடுத்து இந்த மாதிரி சம்ஸ் வந்து போட உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் சம், 2 numbers are 30% and 60% higher than the third number respectively. What is the ratio of both the numbers? ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அந்த 2 நம்பர்ஸ் வந்து தெரியாது. ஏதோ ஒரு 2 நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த 3வது நம்பரோட கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 30% அதிகமாகவும் செகண்ட் நம்பர் வந்து 60% அதிகமாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதாவது ஏதோ ஒரு நம்பர் வந்து இருக்குது, அது என்ன நம்பர்னு தெரியாது, XYன்னு கூட வந்து வச்சுக்கலாம். அப்போ அந்த ஃபஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் தேர்ட் நம்பரோட கம்பேர் பண்ணும்போது 3ஆவதாக ஒரு நம்பர் வந்து இருக்குது. அந்த 3ஆவதாக இருக்கக்கூடிய அந்த நம்பரோட கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்பர் வந்து 30% அதிகமாகவும் செகண்ட் நம்பர் வந்து 60% அதிகமாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்போ என்ன வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா அப்போ அந்த 2 நம்பரோட முதல்ல நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஃபஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, தேர்ட் நம்பரோட 30% அதிகமாக வந்திருக்கு ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் வந்து தேர்ட் நம்பரோட 60% வந்து அதிகமாக வந்திருக்கு. அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா அந்த ஃபஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரோட ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும், எந்த ரேஷியோஸும் வந்து கொடுக்கல. ஏதோ ஒரு நம்பர் 3 நம்பர் வந்து மொத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 3வது நம்பரோட தான் முதல் 2 நம்பரை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ எந்த ரேஷியோவும் வந்து இல்லை. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஸோ இப்போ நம்ம தேர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தேர்ட் நம்பரை தான் நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோன்னா தேர்ட் நம்பர் ஈக்குவல் டு NOனா நம்பர் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். அப்போ தேர்ட் நம்பர் ஈக்குவல் டு நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா 100 அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிறோம். அப்போ ஃபஸ்ட் நம்பர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட் நம்பர் வந்து 30% ஆஃப் தேர்ட் நம்பர், 30% ஹையர் தென் தேர்ட் நம்பர், ஹையர் தென் தேர்ட் நம்பர். ஸோ ஃபஸ்ட் நம்பர் வந்து 30%, 3வது நம்பரை விட தேர்ட் நம்பரை விட 30% அதிகமாக வந்து இருக்குது. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 100 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். அப்போ ஈக்குவல் டு 30 + 100 போட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 130 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்பர். செகண்ட் நம்பர் இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ செகண்ட் நம்பர் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 60% ஹையர் தென் தேர்ட் நம்பர். ஸோ அப்போ 60%னா 60 + தேர்ட் நம்பர் என்னது 100 ஈக்குவல் டு என்ன வரும் 160 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் நம்ம வந்து என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதுலேருந்து ரேஷியோ வந்து கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்பர் இஸ் டு செகண்ட் நம்பர். அப்போ ஃபஸ்ட் நம்பர் வந்து என்னது 130 இஸ் டு 160. அப்போ 130 டிவைட் பை 160 போட்டோன்னா இந்த 0 கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் வந்து 13:16 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். அப்போ அந்த ரேஷியோ வந்து ஃபஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் உள்ள ரேஷியோ வந்து என்னென்னு பார்த்தோன்னா 13:16 தான் அதோட ரேஷியோ. ஸோ இதான் வந்து அது அந்த சம்மோட கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். The ratio of sand and aggregate in a mixture is 41:30. While the mixture of aggregate and cement is 6:7, what is the ratio of sand and cement in the mixture? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாண்டு அக்ரிகேட் அந்த ரெண்டு மிக்சரோட ரேஷியோ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 41:30 அப்படின்னு சொல்லி சாண்ட் அண்டு அக்ரிகேட் ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா அக்ரிகேட் அண்டு சிமெண்ட் அந்த 2 மிக்சரோட ரேஷியோ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6:7 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா சாண்டுக்கும் சிமெண்ட் ரேஷியோக்கும் சாண்டுக்கும் சிமெண்ட் மிக்சருக்கும் உள்ள ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு கிவனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சாண்ட் அண்ட் அக்ரிகேட் ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க, அக்ரிகேட் அண்ட் சிமெண்ட் ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பார்த்தோன்னா சாண்ட் அண்டு சிமெண்ட் ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ சாண்ட் வந்து நம்ம எஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம், S2 அக்ரிகேட் வந்து ஏன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ஈக்குவல் டு அதோட ரேஷியோ வந்து என்ன 41:30. அது எப்படி எழுதலாம், S டிவைட் பை A ஈக்குவல் டு 41/30 சொல்லி எழுதலாமா. இதை அப்படியே வச்சுக்கலாம். ரெண்டாவது ரேஷியோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க,
சிமெண்ட்டு சின்னு எடுத்துக்கிறோம் இஸ் டு அக்ரிகேட் ஏன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாச்சு. அதோட ரேஷியோ வந்து 7:6ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது எப்படி எழுதலாம்? சிமெண்ட் டிவைட் பை ஏ ஈக்குவல் டு 7/6ன்னு சொல்லி அதையும் நம்ம வந்து எழுதியாச்சு. ஸோ இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? சாண்டு எஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம் டிவைட் பை சிமெண்ட்டு, இதோட ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, எப்பயும் போல தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அது என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோன்னா, ஸோ இப்போ இங்கே நம்மளுக்கு இந்த சாண்ட் இஸ் டு அக்ரிகேட் ரேஷியோ வந்து பார்த்தோன்னா அதிகமாக வந்திருக்கு. இதே சிமெண்ட் இஸ் டு அக்ரிகேட் ரேஷியோ வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. ஸோ அப்போ இதுக்கு ஈக்குவலாக, அதாவது இதுக்கு இந்த 40 சம்திங் இல்லைனா வந்து 30 சம்திங் அப்படின்ற, அதாவது இதுக்கு ஈக்குவலாக கொஞ்சமாவது பக்கத்தில் டச் ஆகிற மாதிரி நம்ம இதையும் வந்து கொண்டு வரணும். இது பார்த்தோன்னா இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு. இதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே வந்திருக்கு. அதனால இந்த சிமெண்ட் டிவைட் பை அக்ரிகேட் ரேஷியோ வந்துருக்குல்ல, அதை நம்ம வந்து அதிகப்படுத்த போகிறோம். அது எப்படி நம்ம அதிகப்படுத்த போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இங்கே நம்மளுக்கு இங்கே கீழே வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 30. அக்ரிகேட்டோட வேல்யூ வந்து 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே அக்ரிகேட்டோட வேல்யூ வந்து 6 வந்து இருக்குது. ஸோ அப்போ இந்த அக்ரிகேட் வேல்யூ வந்து 30 இருந்துச்சு அப்படின்னா, இந்த அக்ரிகேட் வேல்யூ அந்த 30 அங்கே வந்து 30 வந்து இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியும். ஸோ அப்போ கேன்சல் பண்ணுறதுக்காக இங்கே வந்து 6ன்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியாது. திருப்பி வந்து டிவிஷன் பண்ணிகிட்டே வந்து போகிற மாதிரி வந்துருக்கும். கரெக்டாக வந்து கேன்சல் ஆகாது. அதனால் இந்த அக்ரிகேட் வேல்யூக்கு ஈக்குவலாக இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த சிமெண்ட் பை அக்ரிகேட் இருக்குல்ல, இந்த வேல்யூவும் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அது எப்படி கொண்டு வர போகிறோன்னா, இந்த நம்பரை 5ஆல் மேலேயும் கீழேயும் வந்து மல்டிப்ளை வந்து பண்ண போகிறோம். அப்படி பண்ணோன்னா கீழே வந்து 5 6 எவ்வளோ? 30. ஸோ 30 வந்துடுமா? மேலே வந்து எவ்வளோ வரும்? 35 அப்படின்னு சொல்லி வந்து வரும். ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா இங்கேயும் 30 வந்துருச்சு, இங்கேயும் 30 வந்துருச்சு. அப்போ ஈஸியாக இப்போ வந்து கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ அது அந்த கேன்சல் பர்பஸ்க்காக தான் நம்ம அந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணுறோம். ஸோ எதுக்காக நம்ம வந்து இங்கே சேஞ்சஸ் வந்து பண்ணுறோம்? இங்கே வந்து 7/6 தான் வந்து இருக்குது அதோட ரேஷியோ. அதை நம்ம வந்து இந்த ரேஷியோவுக்கு பக்கத்தில் வந்து ஏன் கொண்டு வரோன்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு அக்ரிகேட் வேல்யூ வந்து சேமாக இருந்தால் தான், அதாவது அக்ரிகேட் பண்ணல ஏதாவது 2 வேல்யூ நம்மளுக்கு வந்து சேமாக இருந்தால் தான் ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட் படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ இந்த 2 அக்ரிகேட் வந்து கேன்சல் ஆனால் தான் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த திங்ஸோட அந்த மெட்டீரியலோட ரேஷியோ வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த அக்ரிகேட் கீழே இருக்கக்கூடிய அந்த வேல்யூவோட 5 வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன் 5 மல்டிப்ளை பண்ணுறோன்னா, மேலே இருக்கக்கூடிய அக்ரிகேட்டோட வேல்யூ வந்து 30. அப்போ இங்கேயும் இன்னொரு 30 வந்தால் தான் நம்மளுக்கு கேன்சல் வந்து பண்ண முடியும். அதனால தான் 5 டேபிள்ஸால் மேலேயும் கீழேயும் நம்ம வந்து மல்டிப்ளை வந்து பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு புதுசாக வந்து என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? ஸோ அப்போ சாண்ட் பை அக்ரிகேட் ஈக்குவல் டு 41 டிவைட் பை 30. அதே மாதிரி சிமெண்ட் பை அக்ரிகேட்டுக்கு வந்து என்ன வேல்யூ வந்திருக்கு? 35 டிவைட் பை 30 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? சாண்ட் பை சிமெண்ட் ரேஷியோ தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எப்பயும் போல் நம்ம வந்து டிவிஷன் பண்ணணுமா இல்லை மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமா அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கணும். ஸோ என்ன பண்ணால் டிவிஷன் பண்ணால் இந்த 30 கேன்சல் ஆகுமா, இல்லை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 30 கேன்சல் ஆகுமா அப்படின்றத இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ எஸ் டிவைட் பை ஏ டிவைடட் பை சி டிவைட் பை ஏ போட்டால் என்ன வரும்? 41 டிவைட் பை 30 டிவைடட் பை 35 டிவைட் பை 30 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ 41 டிவைட் பை 30 இன்ட்டு இந்த 30 வந்து மேலே போகும். அப்போ 30 டிவைட் பை 35. அப்போ இந்த 30 இப்போ வந்து கேன்சல் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம இங்கேருந்து என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா, டிவிஷன் வந்து பண்ணால் தான் நம்மளுக்கு கேன்சல் ஆகுது. இந்த இடத்துல நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் டிவிஷனுக்கே நம்ம வந்து போனோன்னா ஈஸியாக வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த 30 கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குது? 41 டிவைட் பை 35 அப்படின்னு சொல்லி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ சாண்ட் டிவைட் பை சிமெண்ட் ஈக்குவல் டு 41 டிவைட் பை 35. ஸோ இதுக்கு மேலே இந்த நம்பரை நம்ம வந்து டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ரேஷியோ வந்து ஈக்குவல் டு சாண்ட் இஸ் டு சிமெண்ட்டுக்கு என்னது? 41:35. ஸோ இதுதான் வந்து இந்த சம்மோட ஆன்சர். ஸோ அப்போ சாண்ட் இஸ் டு சிமெண்ட்டோட ரேஷியோ வந்து 41:35. 3 பர்சன்ஸ் வச்சு கொடுத்து, திங்ஸ் வச்சு கொடுத்து, மெட்டீரியல் வச்சு கொடுத்தாங்கன்னா அதுக்கு 2 ரேஷியோ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்த சம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து நீங்கள் திருப்பி ஒர்க் அவுட் வந்து பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து இன்னும் புரிய ஆரம்பிச்சிடும். அடுத்தடுத்த சம்ஸ் வந்து பார்க்கும்போது நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருவீங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து முக்கியமான
ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த சம்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.